ஹலோ மக்களே, இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் நாற்றுகளை நம்ம வளர்க்க போகிறோம். இதுக்கு நல்லா முத்தின மிளகாய் விதைகளை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா முத்தின விதைகளை எடுத்து வச்சுட்டு அதோட அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு தனியாக வச்சுருக்கேன். இது நம்ம விதைகள் போட்டு வளர்ந்த செடி தான். இது பட்டர் பீன்ஸு 2 செடி அழகாக முளைச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மிளகாய் செடிகளை வளர்க்க போகிறோம். இதுக்கு வேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இதில் வளர்ந்த அந்த பட்டர் பீன்ஸை தான் நான் அதில் அந்த பாட்டில் வச்சுருக்கேன். திரும்ப அந்த இதே பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இதில் உரங்கள்லாம் போட்டுட்டு நல்லா தரமான விதைகள் ஒரு 20 மிளகாய் விதைகளை நல்லா தூளாக்கிக்கிட்டு இப்படி விதைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வேஸ்டான பகுதியை தூக்கி போட்டுறணும். இப்போ இதில் 3 கோடு போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இப்படி கோடு போட்டு பார்த்தேன், இடம் பத்தாது. அதனால் அழிச்சிட்டு இந்த சைடில் இப்படி கோடு போட்டுக்கிட்டேன். ஏன்னா நிறையா நம்மளுக்கு கன்றுகள் முளைக்கும். இந்த இதில் போட்டுட்டோன்னா இப்போ பாருங்கள், நல்ல தரமான விதைகளை எடுத்துகிட்டு இப்படி தூவி விடணும். அந்த 3 கோட்லையும் தூவி விட்டோன்னா சூப்பராக அழகாக முளைச்சி வந்துடும். ஏற்கனவே நான் இந்த ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து வெள்ளரி விதைகள் வச்சுட்டேன். அடுத்து வெண்டை விதை வளர்ந்துருச்சு, அது வச்சுட்டேன். அடுத்து பட்டர் பீன்ஸு, பச்சை பட்டாணி அதுவும் வச்சுட்டேன். இப்போ அதே ஸ்வீட் பாக்ஸில் திரும்பவும் நான் மண் குலவையை மண் கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இப்போ மிளகாய் விதைகளை தூவி விட்டுருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நல்லா தூவினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மண்ணை நைஸான மண்ணை அந்த விதைகள் தெரியாத அளவுக்கு லைட்டாக மூடி விட்டால் போதும். நல்லா லைட்டாக மூடி விட்டுட்டு நல்லா அப்படி லைட்டாக தூவிட்டே வரணும். மிளகாய் விதைகள்லாம் நல்லா மூடிடுச்சா, இதே மாதிரி நீங்களும் நல்லா மிளகாய் விதைகளை நல்லா மூடுற மாதிரி லைட்டாக மண்ணாக தூவிடணும். அதில் கற்களோ வேறு எதமாச்சும் இருந்தால் தூக்கி போட்டுறணும். ஏன்னா செடிகள் வளராது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லைட்டாக தண்ணி தெளிக்கணும். தெளிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7 டேஸில் மிளகாய் நாற்றுகள் அழகாக ரெடி ஆயிரும். அதை எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கலாம். இதில் சைட்லேயும் கீழேயும் நிறையா ஓட்டை போட்டுறணும். ஏன்னா தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றுனா ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் போயிடும். நீங்களும் அதே மாதிரி ஓட்டை போட்டுருங்க. வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு இது ஒரு 7 டேஸில் நம்மளுக்கு அழகான மிளகாய் நாற்றுக்கன்றுகள் கிடைச்சிரும். நன்றி.